ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th சயின்ஸிலிருந்து சில இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளின் அளவு எந்த அலகால் குறிக்கப்படுகிறது? பொருளின் அளவு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம்ல, அது எந்த அலகால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா மோல். அவகற்ற எண்ணின் மதிப்பு, இது இம்பார்ட்டன்ட், 6.023 × 10^23. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது என்ன? ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது என்ன? ஒளி உணரப்பட்ட திறன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒளித்திறன். ஒளி உணரப்பட்ட திறனை ஒளித்திறனை சொல்லலாம். தலகோணம் இரு பரிமாணம் கொண்டது. திண்ம கோணம் முப்பரிமாணம் கொண்டது. பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இதை தான் சொல்லியிருக்காங்க. தலகோணம் பிளேன்னாவே 2 டைமென்ஷனில் இருக்கும். அதே மாதிரி சாலிட் அப்படின்னாவே 3 டைமென்ஷனில் இருக்கும். உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்யும் போது எவ்வெப்பநிலையில் நீர் கொதிக்கும்? 80 டிகிரி செல்சியஸ், 80 டிகிரி செல்சியஸ்லேயே நீர் கொதிக்குது. காற்றின் ஒளிவிலகல் எண் என்ன? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் படிச்சிருப்பீங்க. காற்றின் ஒளிவிலகல் எண் 1. ஏர்னாவே 1 தான். நீரின் ஒளிவிலகல் எண் பாருங்கள், 1.33, 1.33. நீரின் ஒளிவிலகல் எண் 1.33. ஈரப்பதம்னாவே என்னது? காற்றில் உள்ள நீராவியின் அளவு தான் ஈரப்பதம்னு சொல்கிறோம். அலைநீளத்தின் அலகு, அலைநீளத்தின் அலகு வேவ்லென்த் அப்படின்னாவே மீட்டர் தான். நீளம் அந்த மாதிரி வந்துச்சுனாவே மீட்டர் போட்டுக்கலாம் நீங்கள். அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸு, ஃப்ரீக்வன்சி அப்படின்னாவே ஹெட்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். வீச்சின் அலகு மீட்டர், வீச்சின் அலகு மீட்டர். முதலில் காந்தக்கல் குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட். ஃபஸ்ட்டு காந்தக்கல் குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட். கியூரி வெப்பநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றம் அடையுமோ அந்த வெப்பநிலை தான் நம்ம கியூரி வெப்பநிலைன்னு சொல்கிறோம். சந்திராயன் 1 திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 1 திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. சிவப்பு கோளின் தற்சுழற்சி காலம் எவ்வளவு நாட்கள் அப்படின்னா 24 மணி நேரம் 37 நிமிடம். ராக்கெட் மனிதர் யார்? கைலாசம் வடிவு சிவன். கைலாசம் வடிவு சிவன், அவர் தான் ராக்கெட் மனிதர். தாமாக ஒளிராமல் சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களை எதிரொலிப்பது யார்? சந்திரன். தாமாக ஒளிராமல் சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களை எதிரொலிப்பது எது அப்படின்னா சந்திரன். எஸ்பி அப்படிங்கிற குறியீட்டுக்குரிய தனிமம் என்னது? ஆன்டிமனி. எஸ்பி அப்படின்னா ஆன்டிமனி. தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுவது எது அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். இதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட். சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படுவது கால்சியம். தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுறது சோடியம் பைகார்பனேட்டு. சுவர்களில் வெள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுறது கால்சியம். கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது சோடியம் கார்பனேட். ஓகேவா? கடின நீரை மென்னீராக மாற்றுறதுக்கு சோடியம் கார்பனேட். சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவது கால்சியம் ஆக்சைடு. சிமெண்ட்டு கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுவது கால்சியம் ஆக்சைடு. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் காணப்படும் வேதிப்பொருள் என்ன? பொட்டாசியம் குளோரேட் ப்ளஸ் ஆன்டிமனி ட்ரைசல்பேட். பொட்டாசியம் குளோரேட் ப்ளஸ் ஆன்டிமனி ட்ரைசல்பேட். மின்னார் பகுத்தல் என்ற முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மைக்கேல் பாரடே. மின்னார் பகுத்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர் மைக்கேல் பாரடே. எலக்ட்ரானின் மின்சுமை என்ன அப்படின்னா -1. எலக்ட்ரானின் மின்சுமை -1. நியூட்ரானின் மின்சுமை 0. புரோட்டானின் மின்சுமை +1. ஓகேவா? எலக்ட்ரான்னா மைனஸு, நியூட்ரான் அப்படிங்கும்போது 0, புரோட்டானின் மின்சுமை +1. தூய நீரின் அடர்த்தி என்ன? தூய நீரின் அடர்த்தி என்ன அப்படின்னா 1 kg/cm3. சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவது காரங்கள். சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுறது காரம், பேஸ்.
ஓகேவா. சிகப்பாக இருக்கிற லிட்மஸ் தாளை வந்து நீளமாக மாற்றுறது வந்து பேஸு. பென்டேன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? பென்டேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C5H12, ப்ரொப்பேன் C3H8, பியூட்டேன் C4H10, ஈத்தேன் அப்படின்னா C2H6, மீத்தேன் அப்படின்னம்னா CH4. சிஎன்ஜியில் மீத்தேனின் சதவீதம் என்ன? 88.5%. சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம் சிஎன்ஜி அப்படிங்கிறது. அதில் மீத்தேனுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மீத்தேன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 88.5% வந்து மீத்தேன் இருக்குது. நீல பசும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆசிலட்டோரியா. நீல பசும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆசிலட்டோரியா. பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு லாமினேரியா. பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு லாமினேரியா. சிவப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு பாலிசைஃபோனியா. பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? கிளாமிடோமோனாஸ். பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? கிளாமிடோமோனாஸ். நீல பசும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆசிலட்டோரியா. பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு லாமினேரியா. சிவப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு பாலிசைஃபோனியா. பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ். நெல்லில் பிளாஸ்ட் நோயை உருவாக்கும் நோய் உயிரி எது? பைரிகுலேரியா ஓரைசே. RH விக்டேக்கரின் 5உலக வகைப்பாட்டில் 3ஆவதாக இடம்பெற்றவை பூஞ்சைகள். மாயத்தோற்ற பூஞ்சை என்பது கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. மாயத்தோற்ற பூஞ்சை என்பது கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. மாயத்தோற்ற பூஞ்சை என்பது கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை அஸ்பர்ஜில்லஸ். குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை எது? அஸ்பர்ஜில்லஸ். ஒவ்வாமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் பூஞ்சை எது? கிளாட்டோஸ்போரியம். ஒவ்வாமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் பூஞ்சை எது? கிளாட்டோஸ்போரியம். கிளாப்மாஸ் எனப்படுவது ஈக்விசிட்டம். மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைப்பது எது? ஸ்னாவியல் திரவம். மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைப்பது சினோவியல் திரவம். பாணி எனும் சூறாவளி எம்மாநிலத்தில் உருவானது? பாணி எனும் சூறாவளி எம்மாநிலத்தில் உருவானது? ஒடிசா. தமிழ்நாட்டில் உருவான சூறாவளிகளின் பெயர்கள் என்ன? கஜா, ஒக்கி, வர்தா. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக காடுகள் தினம் மார்ச் 21. இந்த தினங்கள் வருதில்ல, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த மார்ச்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மார்ச் 21, மார்ச் 22, ஜூன் 5, ஜூன் 28, அதுக்கப்புறம் செப்டம்பர். அப்படி லைனாக வச்சுக்கோங்க ஆர்டராக. இப்போ காடுகள் நடுறோம். காடுகள்னால வந்துட்டு நீர் கிடைக்குது. நீர் கிடைச்சதுனாவே நமக்கு சுற்றுச்சூழல் வந்து வளமாக இருக்கும். சுற்றுச்சூழல் வளமாக இருந்தால் இயற்கை எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும். இயற்கை பாதுகாப்பாக இருந்ததுன்னா ஓசோனுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 21, மார்ச் 22, ஜூன் 5, ஜூன் 28, செப்டம்பர் 16. தேசிய பூங்காக்கள் அமைந்துள்ள இடம் எவை அப்படின்னா, கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். துத்துவா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம். கிர் தேசிய பூங்கா குஜராத். கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம்.
சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்காளம். இதில் தேசிய பூங்காக்கள். தமிழ்நாட்டில் தேசிய பூங்காக்கள் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிண்டி வந்து சென்னை, கிண்டி தேசிய பூங்கா சென்னை, மன்னார் வளைகுடா ராமநாதபுரம், இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர், முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி. தமிழ்நாட்டில் உள்ள சரணாலயங்கள் மேகமலை வனவிலங்கு சரணாலயம், மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி, வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை, மேகமலை தேனி, வண்டலூர் சென்னை, களக்காடு திருநெல்வேலி, சாம்பல் நிற அணில் விருதுநகர், வேடந்தாங்கல் காஞ்சிபுரம். இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் நந்தாதேவி உத்தரப்பிரதேஷ், நோக்ரெக் மேகாலயா, மனாஸ் அஸ்ஸாம், சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்கம், மன்னார் வளைகுடா தமிழ்நாடு, நீலகிரி தமிழ்நாடு, நிக்கோபர் தீவு அந்தமான், சிமிலிபால் ஒடிஷா. எந்த உலோகத்தால் நீர் மாசுபாடு அடைந்து பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது? குரோமியம். எந்த உலோகத்தால் நீர் மாசுபாடு அடைந்து பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது? குரோமியம். நாசா அப்படின்னாவே நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்டு ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னது? ஆம்பியர். ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அளந்தறிய உதவும் கருவி. பொருளை வந்து நேராக தொடாமல் அதனுடைய வெப்பநிலையை வந்து கணக்கிடுறதுக்கான கருவி என்ன அப்படின்னா அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மானி. அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மானி. ஒளிபாயத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா லூமினஸ். ஒளிப்பாயம் லூமினஸ். தலக்கோணம் அப்படின்னா ரேடியன் சொல்லுவோம், திண்மக்கோணம்னா ஸ்ட்ரேடியன் சொல்லுவோம். படிகத்தின் அழுத்த மின்பண்பு என்ற தத்துவம் எவற்றில் பயன்படுத்தப்படுகிறது? குவார்ட்ஸ் கடிகாரம். படிகத்தின் அழுத்த மின்பண்பு என்ற தத்துவம் எவற்றில் பயன்படுத்தப்படுகிறது? குவார்ட்ஸ் கடிகாரம். எந்த அணுவை அடிப்படையாக கொண்டு துல்லியமான அணு கடிகாரம் உருவாக்கப்பட்டது? சீசியம் 133. எந்த அணுவை அடிப்படையாக கொண்டு துல்லியமான அணுக்கடிகாரம் உருவாக்கப்பட்டது? சீசியம் 133. உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்த குறைவு காரணமாக பொருளின் கொதிநிலை எவ்வாறு இருக்கும்? குறைவாக இருக்கும். உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்த குறைவு காரணமாக பொருளின் கொதிநிலை எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். குவி ஆடியில் பொருளை ஈரிலா தொலைவில் வைக்கும் போது பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும்? குவி ஆடியில் பொருளை ஈரிலா தொலைவில் வைக்கும் போது பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும்? நேரான மாய பிம்பம். குவி ஆடியில் பொருளை ஈரிலா தொலைவில் வைக்கும் போது பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும்? நேரான மாய பிம்பம். வைரத்தின் ஒளிவிலகல் எண் என்ன? 2.41. எரிசோடா என்று அழைக்கப்படும் சேர்மம் எது? காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. எரிசோடா காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. எரிபொட்டாஸ் காஸ்டிக் பொட்டாஸ் எனப்படும் சேர்மம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. காலமைன் எனப்படும் சேர்மம் எது? துத்தநாக கார்பனேட். துத்தநாக கார்பனேட். காலமைன் எனப்படும் சேர்மம் துத்தநாக கார்பனேட். மயில் துத்தம் தாமிர சல்பேட். மயில் துத்தம் அப்படின்னாவே தாமிர சல்பேட். மயில் துத்தம் தாமிர சல்பேட். பச்சை துத்தம் இரும்பு சல்பேட். மயில் துத்தம்னா தாமிர சல்பேட், பச்சை துத்தம் இரும்பு சல்பேட். மூரியேட் ஆஃப் பொட்டாஸ் எனப்படுவது பொட்டாசியம் குளோரைடு. விட்ரியால் எண்ணெய் என்பது கந்தகமிலம். விட்ரியால் எண்ணெய் என்பது கந்தகமிலம். வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்படும் வினைகள் வெப்ப உமிழ் வினைகள். வெளியிடுறது அப்படின்னா உமிழ். ஸோ வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்படும் வினைகள் அப்படின்னா வெப்ப உமிழ் வினைகள். வெப்பம் எடுத்துக்கொண்டு நடைபெறும் வினைகள் வந்து வெப்ப கொள் வினைகள். பீர் உற்பத்தி தொழிற்சாலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புருவரீஸ். சுண்டெலிகளில் பாக்டீரியா தொற்றினை குணமாக்க
பயன்படுத்தப்பட்ட எதிர் உயிர்க்கொல்லி எது? சூடோயுரிடிமைசின். லாக்டிக் அமில பாக்டீரியா எவை? லாக்டோபேசில்லஸ் அசிட்டோஃபிலஸ். லாக்டிக் அமில பாக்டீரியா எவை? லாக்டோபேசில்லஸ் அசிட்டோஃபிலஸ். ஆப்பிரிக்க தூக்க வியாதி உண்டாக்கும் புரோட்டோசோவா எது? ட்ரிபினோசோமா. ட்ரிபினோசோமா. ஆப்பிரிக்க தூக்க வியாதி உண்டாக்கும் புரோட்டோசோவா எது? ட்ரிபினோசோமா. தாவரங்களில் சிட்ரஸ் கேன்சர் நோயுண்டாக்கும் நுண்ணுயிர் எது? சாந்தோமோனாஸ் சிட்ரி. தாவரங்களில் சிட்ரஸ் கேன்சர் நோயுண்டாக்கும் நுண்ணுயிர் எது? சாந்தோமோனாஸ் சிட்ரி. கால்நடைகளில் ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிர் எது? பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ். கால்நடைகளில் ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிர் எது? பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ். மனிதரில் மலேரியா நோயை உண்டாக்கும் நுண்ணுயிர் எது? பிளாஸ்மோடியம். மனிதரில் மலேரியா நோயை உண்டாக்கும் நுண்ணுயிர் எது? பிளாஸ்மோடியம். எந்த வைரஸ் மனிதரில் ரேபிஸ் நோயை ஏற்படுத்துகிறது? ராப்டோ வைரஸ். எந்த வைரஸ் மனிதரில் ரேபிஸ் நோயை ஏற்படுத்துகிறது? ராப்டோ வைரஸ். மனிதரில் அமீபிக் சீதபேதி நோயை உண்டாக்கும் நுண்ணுயிர் எது? எண்டமீபா ஹிஸ்டாலைடிகா. காச நோய்க்காக போடப்படும் தடுப்பூசி எது? பிசிஜி தடுப்பூசி. சாதாரண சளியை ஏற்படுத்தும் நுண்ணுயிர் எது? இன்ஃப்ளூவன்சியா வைரஸ். பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ். பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ். பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு லாமினேரியா. பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு லாமினேரியா. வேர்க்கடலையில் டிக்கா நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி பூஞ்சை எது? செர்கோஸ்போரா பெர்சனேட்டா. கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை எது? போலிடாட்ரைகம் பல்கேட்டம். மனிதரில் பொடுகை ஏற்படுத்தும் பூஞ்சையின் பெயர் என்ன? மைக்கோஸ்போரம் பப்பர். மனிதரில் கால்பாதத்தில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையின் பெயர் என்ன? டீனியா ஃபைடிஸ். பாசிகள் எவ்வகையான உயிரிகள்? தற்சார்பு உயிரிகள். பூஞ்சைகள் எவ்வகையான உயிரிகள்? பிறசார்பு உயிரிகள். பாசினா தற்சார்பு உயிரிகள், பூஞ்சைகள் பிறசார்பு உயிரிகள். புரோகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ள பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு சயனோபாக்டீரியா. புரோகேரியாட்டிக் செல்லுனா சயனோபாக்டீரியா. யூகேரியாட்டிக் செல்லுனா அகாரிகஸ். புரோகேரியாட்டிக் செல்லுக்கு சயனோபாக்டீரியா, யூகேரியாட்டிக் செல்லுக்கு அகாரிகஸ். குழந்தைக்கு ஒருமுறை பயன்படுத்தப்படும் அரைக்கச்சையில் பயன்படுத்தப்படுவது எது? ஸ்பாக்னம் மாஸ். குழந்தைக்கு ஒருமுறை பயன்படுத்தப்படும் அரைக்கச்சையில் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா ஸ்பாக்னம் மாஸ். காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் எத்தனை ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கும்? 36 ஏடிபி. ஒரு குளுக்கோஸிலிருந்து காற்றுள்ள சுவாசம் காற்றில்லா சுவாசத்தினை விட எத்தனை மடங்கு அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும்? 19 மடங்கு. Thank you.